கும்பமேளா கொண்டாடுவதற்காக வடமாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து செல்வதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்னென்ன விவரங்கள்? வணக்கம் சலோமி. பின்னலாடை நகரமான திருப்பூரில் பணிபுரியக்கூடிய வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு புறப்படுகிறார்கள். முக்கியமாக ஜனவரி 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறுகின்ற கும்பமேளா பண்டிகையும், இது தவிர நம்ம ஊர் பொங்கலை போலவே அங்கு கொண்டாடப்படக்கூடிய லோஹ்ரி மற்றும் மகர் சங்கராந்தி பண்டிகைக்காக அவர்கள் புலம்பெயர்ந்து செல்கிறார்கள். கிட்டத்தட்ட 4.5 லட்சம் தொழிலாளர்கள் திருப்பூரில் பின்னலாடை தொழில் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய நிலையில் இந்த பண்டிகைக்கு பெரும்பாலானவர்கள் கிளம்பி செல்வதால் ரயில் நிலையங்களில் கூட்டம் காணப்படுகிறது. குறிப்பாக வடமாநிலங்களான தன்பாத், டாடா நகர், ரப்திசாகர் உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூட்டம் அலைமோதும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய டாடா நகர் ரயில் பெட்டிகளில் முண்டியடித்துக் கொண்டு பெண்களும் ஃபுட்போர்டு அடித்துச் செல்வதையும், காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தி உள்ள ஏற்றுவதையும் இந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது திருப்பூரிலே கிட்டத்தட்ட 4 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய சூழ்நிலையில் ரயில் வசதிகள் மிக குறைவாகவே இருக்கின்றன. கிட்டத்தட்ட பொங்கலுக்காக 9 நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டிருப்பதும், அவர்களுக்கு வடமாநில மக்கள் கொண்டாடக்கூடிய கும்பமேளா பண்டிகையும் தொடர்ந்து வரும் காரணத்தினால் பெரும்பாலான தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முயற்சி மேற்கொண்டதன் காரணமாக இந்த 2 நாட்களாக ரயில் நிலையம் முழுவதுமாக கூட்டம் நிரம்பி வழிகிறது. சாதாரண பெட்டிகளில் இடமே இல்லாத அளவுக்கு நெருக்கி அடித்துக் கொண்டு ஒவ்வொரு சீட்டிலும் 2 பேர் 3 பேர் என இருக்கிறார்கள். இது தவிர வழியெல்லாம் அடைத்துக் கொண்டு செல்லும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. மேலும் ஸ்லீப்பர் பெட்டிகளிலும் ஏசி பெட்டிகளிலும் வடமாநில தொழிலாளர்கள் சாதாரண டிக்கெட் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். தொடர்ச்சியாக ஏற்கனவே 2-3 ஸ்பெஷல் ரயில்கள் கும்பமேளா பண்டிகைக்காக விடப்பட்டிருக்கக்கூடிய போதிலும் இன்னும் கூடுதலாக ரயில் இயக்க வேண்டும். அதுவும் கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற தொழில் நகரங்களை சார்ந்து சாதாரண முன்பதிவில்லாத பெட்டிகள் கொண்டிருக்கக்கூடிய சாதாரண ரயில்களை இயக்க வேண்டும் என்பது வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் ரயில்வே ஸ்பெஷல் ரயில்களை இயக்கினாலும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண முன்பதிவில்லா பெட்டிகள் குறைவாக இருப்பதே அவர்களது தள்ளுமுள்ளு மற்றும் கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அமைகிறது. இன்றைய நிலையில் பார்த்தோமானால் கூட நிறைய பேர் இந்த ரயிலில் ஏற முடியாமல் அங்கேயே நின்றுவிடக்கூடிய சூழ்நிலையையும் நாம் பார்க்க முடிந்தது. இவர்கள் அனைவரும் அடுத்தடுத்த ரயில்களுக்காக காத்திருந்தாலும் ஒவ்வொரு மக்களாக வந்து இங்கு குவிந்து கொண்டே இருக்கும் நிலை இருப்பதால் இன்று மற்றும் நாளை முழுவதுமே வடமாநில ரயில்கள் அனைத்தும் கூட்டம் நிரம்பி வழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் திருப்பூர் ரயில்வே போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்களை ஃபுட்போர்டு அடிக்க விடாமல் ஏற்றக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஃபுட்போர்டு அடித்து பயணிகள் செல்லும் காரணத்தால் அபாயகரமான பயணத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.